அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோ சீரிஸ்ல குரூப் 2 மெயின்ஸ் ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்ட கம்பேரிசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவுல 25 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்ட நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த நம்பருக்கு வந்து ஒரு 20+ ஆன்சர் ஷீட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம பிரைவேட்டா நம்ம ஆப்ல தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருந்தீங்க, உங்ககிட்டயே ஆன்சர் ஷீட் இருக்கு அப்படின்னா நீங்களும் ஷேர் பண்ணி இந்த குரூப்ல ஆட் ஆயிக்கலாம். நீங்களும் மத்தவங்களுடைய பேப்பர் விசிட் பண்ணி எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படிலாம் மார்க் போட்டிருக்காங்க, இன்னும் என்ன நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். சேம் டைம் இந்த ஆன்சர் ஷீட்ட டவுன்லோட் பண்ணவும் முடியாது. சேம் டைம் ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது. அதனால இது தேவையில்லாத சர்க்குலேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்காக வச்சிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போட்டிருக்கோம். நீங்க ரெஃபரன்ஸ் வேணுங்கிறவங்க இத பார்த்துக்காங்க. இப்ப 26வது கேள்வி. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியாலைகள் குறித்து, அதாவது இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஆஃப் தமிழ்நாட பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் ரைட் எ நோட். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதோ அத அப்படியே டைரக்ட்டா எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் இவங்க எப்படி எழுதியிருக்காங்க, என்ன மார்க் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியாலைகள், தமிழ்நாட்டின் ஏற்படுத்திய நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டது. ஓகே, ஃபைன். பேசிக்கா ஒரு இன்ட்ரோ குடுத்துருக்காங்க. அதே போல இந்த ஆன்சர்ல எல்லாருமே மேக்ஸிமம் மேப்ப வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேப்ல எந்த மாதிரி மேப் யூஸ் பண்ணா அவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மார்க் வந்து பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தொழில் வளர்ச்சி அத பத்தி எழுதியிருக்காங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ பத்தி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிற கன்டென்ட்ட நீங்க எழுதுனீங்கனாவே போதுமானது தான். தொழில் வளர்ச்சி சாலை ஏற்படுத்துதல். ஓகே. தொழில் கொள்கை 4.0, எளிய தொழில் தொடங்குதல் 2.0, தொழிற்சாலைகள், ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள் பத்தி எழுதியிருக்காங்க. சென்னை பகுதிகளில் அமைவு எடுத்துக்காட்டு, கம்பெனியோட நேம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. சென்னைய ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லி எழுதி பாக்ஸும் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங்கும் கிளாரிட்டியா இருக்கு. என்ன மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 7/6. ஸோ 12 மார்க்ல 7/6 வந்து போட்டிருக்காங்க. 6.5 வந்து ஆவரேஜா உங்களுக்கு வந்து வந்திருக்கு. திருப்பூர் நேதாஜி ஆயத்த ஆடைகள் பூங்கா. ஓகே, ஃபைன். அடுத்த பேப்பர்ல பார்ப்போம். இவங்க என்ன எழுதியிருக்காங்க, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த திட்டம், பொருளாதார வளர்ச்சி பிரிவு. ஓகே, பேசிக்கா எழுதிட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் பாருங்க. அந்த ஆன்சர்ல எல்லாருமே அந்த ஒரு டெம்ப்ளேட்ட வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அ கோவை, வேலூர், சென்னை, கன்னியாகுமரி. ஓகே. டிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. ஃபேக்ட், உற்பத்தி துறையில எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஷேர் பண்றாங்க. 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் வச்சிருக்காங்க. ஓகே. சென்னை, கோவை, சென்னை, வேலூர் பாதுகாப்பு வழித்தடம். ஸோ அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து டிஃபென்ஸுக்காக ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் போட்டிருக்காங்க. வேற ஓகே. இதே தான் போட்டிருக்காங்க. பட் இவங்க ஒரு எவாலுவேட்டர் பார்த்தீங்கன்னா 9 மார்க் போட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து வெறும் 2.5 தான் போட்டிருக்காங்க. ஆனா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. பட் 2.5 அப்படிங்கிறது ரொம்ப இவங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல போற ஒரு மார்க்கா தான் போட்டிருக்காங்க. தேர்ட் பேப்பர் இவங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி சாலைகள் மத்திய முயற்சினால். ஓகே, ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோ குடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பேப்பர்ல நம்ம ஒரு சஜஷன் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மாரி வந்து முடிஞ்ச வரைக்கும் பேப்பர் ஃபில் பண்றதுக்கான ட்ரைலாம் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சிம்பிளா வந்து சின்ன சைஸ்ல போட்டிருக்காங்க. அதனால உங்களால பாயிண்ட்ஸ் நெறைய எழுத முடிஞ்சது. பட் இங்க ஹாஃப் பேஜுக்கு இந்த மேப்பே வந்ததுனால கொஞ்சம் இது ஒரு எவாலுவேட்டர் நல்ல மார்க் போட்டிருந்தாலும், இன்னொரு எவாலுவேட்டர் கொஞ்சம் கம்மியா தான் வந்து போட்டிருக்காரு. ஓகே. இந்த வழித்தடங்கள் அப்படின்னு சொல்லி காரிடார்ன்னு சொல்லும்போது, அந்த காரிடார் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. என்ன தொழில்கள் அந்த காரிடார்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்க எழுதியிருக்காங்க. ஓகே. இதுல ஒரு எவாலுவேட்டர் 8 மார்க் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து வெறும் 2 மார்க் தான் போட்டிருக்காரு. ஸோ ஆவரேஜ்ல ரொம்ப டவுன் ஆவறதுக்கு இந்த மாரி இருக்கு. இந்த மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சூப்பர் டூப்பரா எழுதினீங்க அப்படின்னா, மார்க் வரும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனா கொஞ்சம் லோவா எழுதினீங்க அப்படின்னாலும், மார்க் வராது அப்படிங்கிறது 100% கேரண்டி. அந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணும்போது, நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்குது. ஸோ அத வந்து எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. நல்லா எழுதி மார்க் வரணும் அப்படிங்கிறது எதுலயுமே இதுல இல்ல. ஆனா நல்லா எழுதலன்னா மார்க் கண்டிப்பா யாருக்குமே வரல அப்படிங்கிறத நம்ம இத பார்க்குறோம். ஓகே. இந்த 4த் பேப்பர் இவங்க எழுதியிருக்காங்க. தொழில் வளர்ச்சி சாலைகள் வழித்தடம் என்பது ஓகே தொடங்கப்படுகிறது. ஒரு இன்ட்ரோ குடுத்துருக்காங்க. அவைகள் சென்னை, கன்னியாகுமரி நீண்ட தொழில் வளம். ஓகே. கன்னியாகுமரி ரிலேட்டடா எழுதியிருக்காங்க. பெங்களூர் இது எழுதியிருக்காங்க. சென்னை, விசாகப்பட்டினம் எழுதியிருக்காங்க. ஓகே. தமிழ்நாட்டுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். டக்குன்னு நமக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்னா, இந்த மாரி ஷார்ட் ஃபார்ம்லயும் வந்து போட்டிருக்காங்க. யூபில இருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலயும், யூபிலயும் மட்டும் தான் அந்த டைம்ல ஆரம்பிச்சாங்க. அது அந்த டைம்ல நியூஸ்ல ரொம்ப ரொம்ப ப்ராமினன்ட்டா வந்த ஒரு விஷயம். ஓகே. இவங்களுக்கு வந்து ஆவரேஜா 7 மார்க் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பாருங்க எல்லாருமே அந்த மேப் அப்படிங்கிறத கடைசியா ஒரு சிலர் போட்டிருக்காங்க. ஏன்னா, பாயிண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட்டிங்லயே முன்னாடி பேப்பர்ல இருந்த மாரி, இது ஒரு சஜஷனாவே எடுத்துக்கங்க. பாதி பேஜ் பார்த்தீங்களா? இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட
ஆஃப் பேஜ்ல வந்து இதே இருக்கு. அது இல்லாம இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கிறதுனால பேப்பர் வந்து கொஞ்சம் பார்த்தோம்னா, உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப எம்ப்டியா இருக்கிற மாரி வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அடுத்து 5த் பேப்பர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தொழில் வளர்ச்சிச் சாலைகள், தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அதிகரித்தல், பொருளாதாரம் அமைத்தல். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது காமனான டெம்ப்ளேட் தொழில் வளர்ச்சிய பத்தி யாராவது சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இல்ல வந்து பார்த்தோம்னா, பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்? அப்படிங்கிற மாரி இந்த தொழில் ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னாவே, இந்த மாரி ஒரு 10 காமனான டெம்ப்ளேட்ட வந்து எப்பயுமே எழுதி ஒரு ஷார்ட் நோட்ஸா வச்சுக்கோங்க. கொஸ்டின் எப்படி நம்ம சிலபஸ் பேஸ்டுல வருது அப்படின்னாலுமே, டக்குனு அந்த கொஸ்டின்குள்ள என்டர் ஆக முடியல அப்படின்னா, அத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல வழித்தடங்கள் சென்னை, கன்னியாகுமரி எல்லாமே ஏன்னா இது காமனான ஆன்ஸர் அப்படிங்கிறதுனால இப்படிதான் இருக்கும். கன்னியாகுமரி டீட்டெயில் எழுதியிருக்காங்க. மாவட்டங்கள் எத்தனை 23 மாவட்டங்கள் இந்த டீட்டெயில்ஸ் நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. சென்னை, பெங்களூர் இது எழுதியிருக்காங்க. ஓகே. பாதுகாப்பு ஓகே. ஓகே. இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, அந்த ஆவரேஜ் மார்க் அப்படிங்கிறத வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இது ஒரு நல்ல மார்க் தான். ஓகே. 6த் பேப்பர் இவங்களது பார்ப்போம். தமிழ்நாடு தொழில் உற்பத்தியில் வளர்ந்த ஒரு மாநிலம். ஓகே. உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீட்டெயில் தெரியுது. இன்னும் வந்து நம்ம 3வதா இருக்கோம், 2வதா இருக்கோம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா, அந்த பாலிசி நோட்டுன்னு ஒண்ணு இருக்கும். அத வந்து ரீட் பண்ணி ஷார்ட் நோட்ஸா ஒரு 3 பேஜ் டூ 4 பேஜுக்குள்ள எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் மெயின்ஸ்ல வந்து உங்களால வந்து ஈஸியா ரிட்ரீவ் பண்ணி எழுத முடியும். ஓகே. இதோடைய சென்னை, கன்னியாகுமரியோடைய விஷயம், நோக்கம், அமைப்பு, தொழில்கள், தற்போது தமிழ்நாட்டில் வழித்தடம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சப் ஹெட்டிங் போட்டு எல்லாத்தையும் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல உள்ள பாயிண்ட்ஸ் நல்லா இருந்தாலுமே மார்க் பண்ணியிருக்காங்க. இது 3 எவாலுவேட்டர் பேப்பர். 2 எவாலுவேட்டர் வந்து நல்ல மார்க்கே போட்டிருக்காங்க. 7.5 வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் மட்டும் பார்த்தோம்னா, அந்த மார்க் வந்து புரொவைட் பண்ணல. ஓகே. அடுத்தது 27வது கொஸ்டின். விட்டமின் பி பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ விட்டமின் பி கூட்டுத்தொகுதி எழுதியிருக்காங்க. இது சயின்ஸ் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இத வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே. விட்டமின் பி 1, 2, 5, 6 ஓகே 12 வரைக்கும் எழுதியிருக்காங்க. இதனுடைய பண்புகள் மற்றும் பணிகள். ஸோ கேள்வி என்னங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. பல்வேறு பணிகளை விளக்குக. கூட்டுத்தொகுதி என்பது என்ன? அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்ட வந்து கொஸ்டின் ஆன்ஸர் எழுதிடலாம். அடுத்து பல்வேறு உயிரியல் பணிகளின் விளக்குக. ஓகே. அத விளக்குறது ஒண்ணு. அதோடைய பணிகள வந்து விளக்குறது. அடுத்தது இத ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த 3ஆ பிரிச்சு எழுதணும். இந்த கொஸ்டினோடைய டிமாண்டே அதுதான். அந்த டிமாண்ட் அட்ரஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தா மார்க் வரும். பண்புகள் மற்றும் பணிகள். ஓகே. இத ஒரு 6 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே. நிம்சின் வாயில் பெல்லக்கரா. ஓகே. வைட்டமின் பி. ஓகே. ஒரு எவாலுவேட்டர் நல்ல மார்க்கே போட்டிருக்காரு. 8 மார்க் போட்டிருக்காரு. பட் இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா 5 தான் போட்டிருக்காரு. ஒரு ஆவரேஜ் 7.5 அந்த மார்க் வந்து வந்திருக்கு. ஓகே. இவங்க என்ன எழுதியிருக்காங்க? விட்டமின் பி கூட்டுத்தொகுதி. நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் உடலுக்கு வலுத்தருகின்றன. ஓகே. பேசிக்கா எழுதியிருக்காங்க. ஓகே ஃபைன். கூட்டுத்தொகுதிகள் பி1 தயமின், நியாம்சின் ஓகே. அவங்க அதே தான் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்காங்க. இவங்க இந்த மாடல் வந்து வேற மாரி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். கன்டென்ட் எல்லாமே ஒரே கன்டென்ட் தான். உயிரியல் பணிகள் ஓகே. பணிகள் எழுதியிருக்காங்க. ஏன் முக்கியத்துவம்? நம்ம அந்த கொஸ்டினையே அ உடைச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதில வந்து பார்த்தோம்னா, முக்கியத்துவம்ங்கிறதும் ஒண்ணு கேட்டிருந்தாங்க. எழுதியிருக்காங்க. ஓகே. ஃபைன். இவங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மார்க்கே வந்து போட்டிருக்காங்க. ஆவரேஜா வந்து 7 மார்க் வர மாரி போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துலயும் 50%க்கு மேல அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாரி அடுத்து 15 மார்க் இந்த மாரிலாம் வரும்போது, கொஞ்சம் சேர்த்தி பண்ணாவே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேப்பர்ல அட்டெண்ட் பண்ணலாம் அந்த கொஸ்டின. 4த் பேப்பர்ல விட்டமின் பி என்பது மனிதனின் விட்டமின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஓகே. ஒரு பேசிக்கா எழுதியிருக்காங்க. கூட்டுத்தொகுதிகள். இதே தான் அந்த முன்னாடி இருந்த பேப்பர்ல வந்து இந்த ஹரிசான்டலா எழுதியிருந்தாங்க. இவங்க வெர்டிகலா அதே பாயிண்ட்ட வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் கிடைக்கல அப்படிங்கும்போது வெர்டிகலா எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பேஜும் ஃபில் ஆகும். பட் அதே டைம்ல கன்டென்ட்டும் உங்களுக்கு வந்து அதில வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். உயிரியல் பணிகள், என்ன அதனுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விட்டமின்ஸா எடுத்து எழுதியிருக்காங்க. பி1, பி2, பி3 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதோடைய முக்கியத்துவம். ஓகே. ஒருத்தர் சூப்பரான மார்க்கே போட்டிருக்காரு. 10.5 வந்து போட்டிருக்காரு. இன்னும் ஒருத்தர் செகண்ட் எவாலுவேட்டர் தான் வந்து 6 போட்டிருக்காரு. அடுத்து 5த் பேப்பர் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். விட்டமின் பி. எடுத்தோனே விட்டமின் பி அப்படின்னா ஒரு இன்ட்ரோ என்ன அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. அடுத்து விட்டமின் இதில பி1, பி2 ஓகே. இது என்ன எழுதிருக்காங்க, இந்த மாரி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி எம்ப்டியா ஸ்பேஸ் விடாதீங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது அப்படியே ஏதாவது ஒண்ணு கமா மாரி போட்டு இத முடிஞ்ச வரைக்கும் டக்குனு விசிபிலிட்டி இல்லாத மாரி கொஞ்சம் கொண்டு வந்துருங்க. ஓகே. அந்த பிரஷர்ல உங்களுக்கு அந்த கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் எழுதிக்கலான்னு தான் நெனைப்பீங்க. பட் மேக்ஸிமம் அதுக்கான டைம் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே. விட்டமினை கண்டறிந்தவர். ஓகே. இந்த மாரி ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா, நல்ல பாயிண்ட்டா இருக்கு அப்படின்னா பாக்ஸ் போடுங்க. தப்பே இல்ல. நல்ல மார்க்கே தான் போட்டிருக்காங்க. ஒருத்தர் 9 போட்டிருக்காங்க. இன்னொருத்தங்க வந்து 6 போட்டிருக்காங்க. அடுத்து 6த் பேப்பர் இவங்க அட்டெண்ட் பண்ணல. ஓகே. அடுத்தது 28 இந்த கொஸ்டின் இவங்க அட்டெண்ட் பண்ணல. செகண்ட் பேப்பர்ல பார்ப்போம். 28 அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சிறுதானிய அண்ட் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் 2023. ஸோ இதுவும் அந்த டைம்ல ரொம்ப கரண்ட்ல இருந்த ஒரு
ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் தான். சர்வதேச சிறுதானிய ஆண்டு ஐநா வந்து போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அறிமுகம். ஓகே. இந்தியா எப்ப அறிமுகப்படுத்தியது? ஓகே. நோக்கம் சிறுதானியங்கள். ஓகே. சிறுதானியம். ஓகே. என்னென்ன சிறுதானியம் இருக்கு? இதோடைய நன்மைகள் என்ன? எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. உணவே மருந்தாக ஓகே. டபுள் கோட்லாம் போட்டிருக்காங்க. என்ன இதனால பயன்கள் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதனால என்ன முன்னெடுப்புகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் மார்க் ஆவரேஜா பார்த்தோம்னா 5 தான் போட்டிருக்காங்க. இது கம்பேரிட்டிவ்லி கம்மியான மார்க் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் கன்டென்ட் போட்டிருக்காங்க. சரி மத்த பேப்பர் கம்பேர் பண்ணி நமக்கு எப்படி வருதுங்கிறத பார்த்துரலாம். இவங்க சர்வதேச சிறுதானிய ஆண்டு ஓகே. ஐநா அமைப்பு அறிவிப்பு, இந்திய அரசின் கோரிக்கை. இது வந்து கொஞ்சம் டைம் இல்லாம எழுதியிருப்பாராட்டுங்குது. ஏன்னா மேல இருக்கிற ஆன்ஸர் எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் அது ஒரு மாரி இருக்கு. இது போக போக கேப் விட்டு அதுக்கப்புறம் எழுதலாம்னு எழுதியிருப்பாங்க. டைம் இல்லாதனால ஹேண்ட் ரைட்டிங்கே டிஃபரெண்ட்டா தெரியுது. அன்னெசசரி ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கு. பாப்போம் என்ன மார்க் குடுத்துருக்காங்க அப்படின்னு. வறண்ட நிலப்பயிர்கள் முக்கியத்துவம், விட்டமின் குறைபாடு, வறட்சியை தாங்குதல். ஓகே. எல்லாமே பாயிண்ட்டா தான் எழுதியிருக்காங்க. வெறும் ஃபேக்சுவல் டைரக்ட் ஃபேக்ட்டா தான் டைரக்ட் அட்டாக்கா தான் இருக்கு கொஸ்டினுக்கு. ஓகே. என்னமோ குறைன்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஓகே. 10 குறைகள். ஓகே. இது வந்து 7 மார்க் போட்டிருக்காங்க. ஸோ 7 மார்க் போட்டிருக்காங்க அப்டின்னா, எல்லாமே இத அவங்க நெனச்சிருந்தா டைம் இருந்திருந்தா இத எழுதி பயங்கரமா எழுதியிருந்திருக்கலாம். அவ்வளோ கன்டென்ட் இருக்கும். பட் எல்லாமே வெறும் கீ பாயிண்ட். என்ன கீயோ, என்ன கொஸ்டின் ஆன்ஸர் ஏதோ இதே தான் வறட்சி எழுதுதல் தான் மத்தவங்களும் எழுதியிருக்காங்க. ஆனா அவங்க வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது அப்டின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகே. இதுக்கு வந்து நல்ல ஒரு மார்க் புரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிறுதானிய ஆண்டு யுஎன் ஒப்புதல். ஓகே. அறிவிப்பு இந்தியாவின் தொடர் முயற்சி. ஓகே. 2022இல் மாநாடு நடந்தது. 23 பெங்களூர் இந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்வதேச சிறுதானிய மாநாடு நடைபெற்றது. இந்தியாவில் 16 மில்லியன். ஓகே. 5வது மாநாடு. சிறுதானியம் வரையறை. கம்பு என்னென்ன அப்படிங்கிற அந்த கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. முக்கியத்துவம். ஓகே. இவங்களுக்கு வந்து 4.5 தான் போட்டிருக்காங்க. ஸோ அங்க 7 போட்டிருக்காங்க அப்படிங்கும்பொழுது, இவங்க வெறும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா எழுதுனதுனால, இவங்க விவாதின்னு தான் குடுத்துருக்காங்க. பட் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நெறைய போட்டதுனால, அது வந்து ஒரு வேள மார்க் வந்து எக்ஸ்ட்ரா கூட புரொவைட் பண்ணியிருந்திருக்கலாம். சர்வதேச சிறுதானிய வருடம் 2022 ஓகே. 23 சிறுதானிய உற்பத்தியில் ஆசியாவிலேயே முதலிடம். இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட். சிறுதானியங்கள், வகைகள். ஓகே. இந்த மாரி அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரியும் வந்து ஒவ்வொரு ஆன்ஸரையும் ஒரு வெரைட்டியா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மோனோடோனஸா இந்த மாரியே புரொவைட் பண்றதுக்கு பதிலா, ஒரு சில இடத்துல இந்த மாரியும், ஒரு சில இடத்துல இந்த மாரியும், மேப் தேவைப்படுற இடத்துல மேப் போடுறது, இல்ல வந்து 2ம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்கற இடத்துல இந்த மாரி டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுறது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இத தான் வந்து பேப்பர வந்து ஒரு டிஃபரெண்ட்டா பிரசன்ட் பண்ணும். பட் மார்க் என்ன புரொவைட் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் பார்த்துக்குவோம். நன்மைகள் என்ன எழுதியிருக்காங்க. ஓகே. முக்கியத்துவம். ஓகே. இவங்க வந்து பார்த்தோம்னா, ஒரு எவாலுவேட்டர் நல்ல மார்க்கே போட்டிருக்காரு. இன்னொருத்தர் அந்த ஆவரேஜ் கிட்டயே தான் வந்து நெருங்கி வந்து போட்டிருக்காங்க. 6த் பேப்பர் இவங்களது பார்ப்போம். சிறுதானிய ஆண்டு ஓகே. அதேதான் ஐநா அறிவிப்பு ஓகே. சிறுதானிய ஆண்டு இப்ப இந்த இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, எல்லாருடைய ஆன்ஸரும் ஒரே மாரி தான் வந்து இருக்கும். மார்க் எடுத்திருக்காங்க 150 பக்கமா எடுத்திருக்காங்க, 160 கூட எடுத்திருக்காங்க அப்டின்னாலுமே, அந்த எழுதின பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒரு சில விஷயங்கள்ல ஒவ்வொரு மார்க் சேர்ந்து சேர்ந்து எடுக்கிறது தான், அந்த டாப்பர் அப்டிங்கிறத வந்து டிசைட் பண்ற மாரி இருக்கு. சத்துக்கள், இந்தியாவின் செயல்பாடுகள், உலகளாவிய இது ஓகே. இந்த 2 எவாலுவேட்டருமே பார்த்தோம்னா, ஒரு 7.25 ஆவரேஜா வர அளவுக்கு இந்த மார்க்க வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததா 29வது கேள்வி. கிராஃபின் என்பது யாது? கொஸ்டின் பாருங்க. முதல்ல கொஸ்டின பிரேக் பண்ணுங்க. கிராஃபின் என்பது யாது? 1ஆ பிரிச்சுக்கலாம். மற்றும் அதனை கண்டுபிடித்தவர் யார்? ஸோ இது 1. 2வது கண்டுபிடித்தவர் யார்? கிராஃபின் தற்போதைய பயன்பாடுகளின் விளக்குக. ஸோ இத 3ஆ குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க முதல்ல கிராஃபின் அப்படிங்கிறத பத்தி நல்லா நீட்டா எழுதியிருக்காங்க. கிராஃபினின் வடிவம், வைரம், புல்ரின், கிராஃபைட் ஓகே. இதனுடைய பயன்பாடுகள். ஸோ கொஸ்டின் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்பது யாது? கண்டுபிடித்தவர் யார்? தற்போதைய பயன்களுக்கு பயன்களுக்கு எடுத்தோனே டைரக்ட்டா வந்துட்டாங்க. டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. சமையலுக்கு. ஓகே. ஸோ இவங்களுக்கு 1.5 தான் 2 எவாலுவேட்டருமே சேர்ந்து ஆவரேஜா போட்டிருக்காங்க. எ பட் இன்னும் ஆன்ஸர் போட வேண்டிய மார்க் தான். பட் என்னன்னா இவங்க கொஸ்டின சரியா அட்ரஸ் பண்ணலையோ, அதனாலும் இதுக்கான இம்பாக்ட் இப்படி இருந்திருக்குமோன்னு கூட நாம நினைக்கலாம். ஏன்னா கொஸ்டினோடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. கிராஃபின் என்பது யாது? அப்படின்னு சொல்லி முதல்ல கிராஃபின் அப்படின்னு எழுதலாம். அடுத்து கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி போட்டு ஓரளவு கொஞ்சம் நல்லா வந்து பாக்ஸ போடணும். அதேபோல தற்போதைய பயன்பாடுகளை விரிவாக விளக்குக. சரி மத்த பேப்பருக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்க அட்டெண்ட் பண்ணல 2ண்ட் பேப்பர். 2ண்ட் பெர்சன். 3rd பெர்சன் கிராஃபின். கிராஃபின் என்பது கார்பனின் புறவேற்று வடிவங்களில் ஒன்று. இதுதான் கிராஃபின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டத டக்குன்னு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது மின்சாரத்தை கடத்தும். ஓகே. இதோடைய பண்புகள் அத பத்தியெல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகே. பயன்பாடுகள். இது இரும்பை விட 100 மடங்கு வலிமை. இரும்பை விட ஓகே.
ஒரே பாயிண்ட் தான் எழுதிருக்காங்க. ஓகே. எடை குறைந்தது. ஓகே. இங்க வலிமை, இங்க எடை குறைந்தது. தொழிற்சாலைகளுக்கு மாற்றாக ஆராய்ச்சி, கனரக தொழிற்சாலை, ஓகே. விமானம், ஓகே. நெறைய எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபைன். சரிங்களா? இவருக்கு நல்ல மார்க் 8 மார்க் ஆவரேஜா போட்டிருக்காங்க. 12 மார்க் கொஸ்டின்ல 8 மார்க் அப்படிங்கிறதெல்லாம் ரேங்க்க பூஸ்ட் பண்றதுல முக்கியமான ரோல வந்து ப்ளே பண்ணும். ஓகே. இவங்க இந்த கொஸ்டின் நான் அட்ரஸ் பண்ணல. 5த் பேப்பரும் அட்ரஸ் பண்ணல. 6த் பேப்பர் இவங்க அட்ரஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இந்த மார்க் நெறைய வாங்குனவங்க எல்லாமே இவங்க மார்க் இன்னும் பார்க்கல. பட் அந்த முன்னாடி மார்க் வாங்குனவங்க எல்லாமே கிராஃபின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கிராஃபின் என்பது யாதுன்னு கேட்டிருக்காங்களா? யாதுன்னா உடனே அது என்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது அதை கண்டுபிடித்தவர். இந்த கண்டுபிடித்தவருடைய பேரும் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. பட் பாக்ஸ் போட்டு இன்னும் நல்லா இதாவும் எழுதியிருந்திருக்கலாம். ஓகே. அந்த ப்ரெஷர் அந்த டைம்ல ஒருவேள டைம் ரொம்ப கம்மியா கூட இருந்திருக்கலாம். அதனால கூட அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம். பண்புகள் இந்த SP2 இந்த இது டெக்னிக்கலாவும் கூட எழுதியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த டைம்ல இருந்து அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த ஃபேக்கல்டிய எவாலுவேட் பண்ண சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க நல்லா டீட்டெயிலா எழுதுனா நல்ல மார்க் வந்து இப்போ அப்கமிங் குரூப் 1 அடுத்து குரூப் 2 எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்டிவ் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 3.5 2 இப்படிதான் போட்டிருக்காங்க. அடுத்தது 29 முடிஞ்சது. 30வது கொஸ்டின். ஓகே. 30வது கொஸ்டின் இவங்க வந்து அட்ரஸ் பண்ணல. இந்த பேப்பர் இவங்களும் அட்ரஸ் பண்ணல. இவங்களும் அட்ரஸ் பண்ணல. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தோனே அட்ரஸ் பண்ணல போல யாரும். ஓகே. 5த் இவங்களும் அட்ரஸ் பண்ணல. 6த் இவங்களும் ஓகே. யாருமே அட்ரஸ் பண்ணல. ஸோ கொஸ்டின் அப்ப இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா அவங்களுக்கு இருந்திருக்கு. இத தேவையில்லாம நம்ம அட்ரஸ் பண்ணி மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவா யாருமே அட்ரஸ் பண்ணாம தான் விட்டுருக்காங்க. அடுத்த கேள்வி இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா 15 மார்க்ல இருக்கோம். 15 மார்க்ல திராவிட மொழிகளின் அடையாளம் எவ்வாறு மற்ற இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்ட மொழியிலிருந்து வேறுபட்ட மொழிகளாக அமைந்துள்ளது. இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின்னு கூட சொல்லலாம். நீங்க எப்படி எழுதினாலுமே ஒவ்வொரு எவாலுவேட்டரும் ஒவ்வொரு மாரி தான் மார்க் போட்டிருக்காங்க. முதல்ல திராவிட மொழி. திராவிட மொழினா என்ன? அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. என்னென்ன மொழிகள் இருக்கு? மொழி குடும்பம். இது என்ன எழுதணும்னா வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம்னு கூட எழுதியிருக்கலாம். இவங்க ரொம்ப இப்ப கரண்ட் ஈவென்ட்ல இருக்கிற அந்த இத டீட்டெயில் எடுத்துட்டு எழுதியிருக்காங்க. கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஓகே. டீட்டெயில் எழுதியிருக்காங்க. ஓகே. இங்க எழுதியிருக்காங்க. மேல அங்க எழுதுனத இங்க நல்லா பிரிச்சு டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. தென் திராவிடம்னா என்ன? நடு திராவிடம், வட திராவிடம் மொழிகள் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. திராவிட மொழி இந்திய குடும்பத்தில் என்ன காரணத்தினால் வேறுபடுகிறது? கொஸ்டின அட்ரஸ் பண்றாங்க இந்த இடத்துல. ஜான் எல்லிஸ் என்பவர் ஓகே டீட்டெயில் எழுதியிருக்காங்க. 816ஆம் ஆண்டு பாப் ரஸ்க் கிரீம் ஓகே. டீட்டெயிலாவே நல்லா எழுதியிருக்காங்க. பார்ப்போம் மார்க் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஹோக்கன்ஸ், கால்டுவெல், திராவிட மொழிகள் தன்னிச்சையாக தோன்றியவை. ஓகே. பிற இந்திய மொழிகள் வேர் சொல் இல்லை, ஒரே அர்த்தம். ஓகே. நல்லா இது அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த செகண்ட் எவாலுவேட்டர் ஏன் 6 போட்டார் அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் ஓகே 9 போட்டிருக்காங்க. இதுக்கு ஈக்குவலா போட்டிருந்தாவே உங்களுக்கு இன்னும் நல்லா ரேங்க் அப்படிங்கிறது மேல இன்னும் வந்திருக்கும். ஓகே. பேப்பர் 2ல என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திராவிட மொழிகள் 1856 கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஓகே. இந்த ஃபேக்ட்ட எல்லாருமே ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. சமஸ்கிருதத்திலிருந்து வேறுபட்டவை அவை தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு. ஓகே. எவ்வாறு வேறுபட்டவை? ஹோக்கன்ஸ் ஒவ்வொரு ஆத்தரா வந்து எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகே. தமிழியன் வேறுபட்டவை, இலக்கண வளம், இலக்கிய வளம் எழுதியிருக்காங்க. ஓகே. வரலாற்று செய்திகள். ஓகே. கீழடி எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அந்த இடத்துல அது ஏன்னா இதுக்கு ஸ்டாண்டர்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்ல. அதனால அவங்க இது பண்ணியிருக்காங்க. 2 எவாலுவேட்டருமே 11 மார்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இவங்களுடைய மார்க் பூஸ்ட் பண்ணதுல இந்த கொஸ்டினுக்கு முக்கியமான ரோல் வந்து இருக்கு. அடுத்ததா இவங்க திராவிட மொழிகள். ஓகே. எல்லிஸ், கால்டுவெல் ஓகே. இந்த டீட்டெயில் எழுதிட்டு அப்படியே 3மே வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம்னு எழுதியிருக்காங்க. இதே பேப்பர் 1 பார்த்தோம்னா வட திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத இதுக்குள்ளேயே எழுதிட்டாங்க. ஓகே. இவங்க தனியா எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. இது இவங்க வந்து தனியா எழுதியிருக்காங்க. அங்கங்க எழுதும்போது தென் திராவிடம்னா அந்த மொழிகள எழுதி அத எழுதியிருக்காங்க. ஓகே. எழுத்து வட்டெழுத்திலிருந்து உருவாகியது. ஓகே. மற்ற மொழியிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? குடும்ப வகை, இந்தோ ஆரியன், இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த மாரி வந்து ஏதாவது அதுக்கான சிம்பாலிக் இத போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். இங்க இவ்வளோ கேப் வந்து விடவே கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்டா போயிரும். இந்த மாரி போட்டீங்கன்னா வேறுபாடுகள்னு போட்டா பாக்ஸ் போட்டுக்காங்க. ஏதோ ஒரு சில கொஸ்டினுக்கு இந்த மாரி இருந்துமே மார்க் போட்டதுனால இது வந்து ஸ்டாண்டர்ட்லாம் எடுத்துக்காதீங்க. நம்ம எல்லா பேப்பரையும் கம்பேர் பண்ணி தான் சொல்றோம். இந்த மாரி இருக்கிற இடத்துல ஒரு சில கொஸ்டினுக்கு ஒரு சிலர் தெரியாம மார்க் போட்டா கூட நெறைய பேர் வந்து இந்த மாரி விஷயத்த நல்லா நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஃபுல்லா சப்மிட்டிங் எதுவுமே குடுக்காம ஃபேக்சுவலா குடுத்துருக்காங்க. 6 மார்க் போட்டிருக்காங்க. ஸோ 15க்கு 6ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க் தான். 4த் பேப்பர் இவங்களுக்கு எப்படி எவாலுவேட் பண்ணியிருக்காங்க?
திராவிட மொழிகளின் அடையாளம். ஓகே. ஒரு முன்னுரை குடுத்துருக்காங்க. ஏன்னா 15 மார்க்னா ரொம்ப லென்த்தா எழுதணும். அதனால ஓரளவுக்கு ஒரு எஸ்ஸே டைப்ல தான் வந்து எல்லாருமே எழுதியிருக்காங்க. அந்த மாரியும் மார்க்கும் நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. திராவிட மொழிகள். ஓகே. எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படிங்கிறது. சிறப்புத்தன்மை, தனித்து இயங்கும் தன்மை, உலக மொழி அந்த தனித்தமிழ் இயக்கத்த பத்தி கொஞ்சம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஆன்ஸர் அப்படியே பண்ணியிருக்கலாம். தொன்மையானது, வளமையானது, வேர்ச்சொல் வந்து இருக்கு, அற இலக்கிய நூல்கள் இருக்கு, ஓகே. இலக்கணம் இருக்கு, வரையறை இருக்கு, மற்ற மொழிகள், தெலுங்கு, கன்னடம், ஒரு கம்பேரிட்டிவ் எழுதியிருக்காங்க. கல் தோன்றி மண் தோன்றா, ஓகே. நல்ல மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு எவாலுவேட்டர் 11 மார்க்கும், இன்னொரு எவாலுவேட்டர் வந்து 8 மார்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த 5த் பேப்பர் இவங்கள்த பார்ப்போம். இவங்க இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணல. அடுத்ததா இவங்க. ஓகே. 6த் பேப்பர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. திராவிட மொழிகள், தமிழ், கன்னடம், மலையாளம் மொழிகள், திராவிட மொழிகள் 18ஆம் நூற்றாண்டு. ஓகே. ஒரு பாயிண்ட் இது பண்ணியிருக்காங்க. ஆய்வுகள் வில்லியம் மாக்ஸ் முல்லர், ஓக்கன்ஸ். ஸோ எல்லாருமே இந்த நேம்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. கால்டுவெல், ஓகே. அவரோட இது ஈராஸ் பாதிரியார், ஓகே. மதன் மோகன் மாளவியா, அகத்தியலிங்கம், பிறச்சிருக்கு. ரொம்ப டெப்த்தா டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. பார்ப்போம் மார்க்க. ஓகே. இது ஆவரேஜா வந்து பார்த்தோம்னா 7, 9, 8 மார்க் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 15. ஸோ இது ஆவரேஜ்ல அப்படியே தான் நிக்குது. மார்க் இது வந்து பூஸ்ட்டே பண்ணல இவங்களுக்கு. ஸோ ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் நல்ல மார்க் அந்த கொஸ்டின்ல போட்டிருக்காங்க. அடுத்து உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் இந்தியாவின் பங்கை பகுப்பாய்வு செய்க. ஸோ கொஸ்டின் பாருங்க. உலகளாவிய காலநிலை மாற்றத்திற்கான இந்தியாவின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ முதல்ல காலநிலை அப்படின்னா என்னன்னு எழுதியிருக்காங்க. பருவநிலை மாற்றம் வந்து எழுதியிருக்காங்க. மாற்றத்தை கையாள்வதில் இந்தியாவின் பங்கு, இந்தியாவோட பங்கு. இந்த கொஸ்டின்ல என்ன பியூட்டின்னா, இதே மாரி கொஸ்டின் இன்னொரு கொஸ்டினும் இதே பேப்பர்லயே கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் லைட்டா மாத்தி. இ-வாகன், எத்தனால் கலப்பு இலக்கு, ஓகே. கார்பன் உமிழ்வை குறைப்பது, ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம், விரைவான போக்குவரத்து, ரயிலை விட, ஓகே. COP27 உலகளாவிய பங்களிப்புங்கும்போது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன பத்தி நெறைய பேசுற மாரி தான் இருக்கும். 3 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் இவங்களுக்கு மார்க்க குறைக்கிறதுக்கு ரொம்ப லீட் பண்ணியிருக்கும். ஏன்னா 15 மார்க் கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாரி மார்க் வந்துருச்சு அப்படின்னாவே ரேங்க் லிஸ்ட்ல ரொம்ப டிஃபரண்ட் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஓகே. இவங்க அட்டெண்ட் பண்ணல 2ண்ட் பேப்பர். 3ர்ட் பேப்பர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன்னா என்வைரன்மென்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடானதெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் பாயிண்ட் இருந்துச்சுனாவே நீங்க தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே. ஒரு இன்ட்ரோ குடுத்துருக்காங்க. இது குடுத்த உடனே இந்தியாவோட பங்கு டைரக்ட்டா எழுதிட்டாங்க. ஓகே. பஞ்சாமிர்த கொள்கை, ஓகே. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்பப்போ ரிலீஸ் பண்ற ஸ்கீம்ஸையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. கிளாஸ்கோ காலநிலை மாநாடு COP26 1970ஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. டார்கெட் என்ன வச்சிருக்காங்க, டீட்டெயில்ஸா நெறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜில என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இங்கலாம் பாருங்க கரெக்ட்டா எந்த ஒரு கேப்பும் விடாம நெறைய பாயிண்ட்ஸ போட்டிருக்காங்க. இங்க திரும்ப பார்த்தோம்னா ஒரு கேப் பழைய மாரி வந்துருச்சு. ஏன்னா எழுதிட்டு இருக்கும்போதே நமக்கு தெரியும். இந்த பேப்பர் நம்மளால வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு. முடியல அப்படிங்கும்போது இந்த மாரி ஒரு லைன் விடுறதுலாம் வந்து பெரிய டிஃபரெண்ட் தெரியாது. 3, 4 லைன்லாம் கூட விட்டுருப்பாங்க. அதான் பிரச்சனை. 2015 பாரிஸ், ராம்சார், ஈரநிலம். ஏன்னா கிளைமேட்டுங்கும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. மொத்தம் 75 அந்த டைம்ல இருந்துச்சு அப்படிங்கிறது. IUCN கடல் நீர் மட்டம் பார்ப்போம். நெறைய டீட்டெயில் போட்டிருக்காங்க. என்ன மார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. 3 மார்க் தான் ஒருத்தர் போட்டிருக்காங்க. இவ்வளோ டீட்டெயிலா போட்டு 15 மார்க் கொஸ்டினுக்கு 3 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருத்தர் ஓரளவுக்கு டீசென்ட்டா 8 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது பேப்பர் 4 இவங்களுக்கு காலநிலை மாற்றத்த பத்தி ஒரு இன்ட்ரோ எழுதியிருக்காங்க. பிளஸ் வரையறை இது குடுத்துருக்காங்க. கடல் மட்டம் உயர்தல் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்தியாவில் சில விளைவுகள், ஓகே. கடல் அபாயம், ஓகே. நடவடிக்கைகள் இந்தியாவோட பங்கு. இப்பதான் இந்தியாவோட பங்கு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. COP27 5 இலக்குகள் வந்து குடுத்துருக்காங்க. தேசிய செயல் திட்டம், தேசிய சோலார் கூட்டணி, இந்த நேஷனல் சோலார் மிஷன்லாம் கூட இதுக்கு கீழ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நிகர பூஜ்ஜிய உமிழ்வு, ஓகே, ஓகே. வாகனங்கள், ரொம்ப டீட்டெயில்லாம் நெறைய டீட்டெயிலும் குடுத்துருக்காங்க. மார்க் எப்படி வந்திருக்குன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். PM உஜ்வாலா, நெகிழி சூப்பரான மார்க் குடுத்துருக்காங்க. இந்த மார்க்கே போதும் இவங்களுக்கு வந்து பூஸ்டப் பயங்கரமா பண்றதுக்கு. இவங்க குடுத்ததுக்கு எந்த விதத்திலயும் இந்த பேப்பர்ல குறைவாலாம் குடுக்கல. இந்த பேப்பர்ல. ஆனா ஒருத்தர் 3 மார்க்கா போட்டாரு. அதான் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, ரொம்ப குறையறதுக்கான ஒரு காரணமா போயிருச்சு. ஸோ அடுத்து இந்த பேப்பர்ல பார்ப்போம். ஓகே. இவங்க சுற்றுச்சூழல் தினம், ஜூன் 5 இந்த மாரி வந்து ஸ்டாண்டர்டான சில பாயிண்ட்ஸையும் நீங்க அப்பப்போ இன்க்ளூட் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. காலநிலை மாற்றத்துக்கான காரணிகள், உலகளாவிய காலநிலை மாற்றத்துக்கு இந்தியாவின் பங்கு COP26 யாருமே மிஸ் பண்ணல இந்த COP26 வந்து. ஏன்னா, அதில முக்கியமான பாயிண்ட் அந்த 5 பாயிண்ட் அந்த பஞ்சாமிர்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. எகிப்து, ஷாம் எல் ஷேக் டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. ஓகே. ஃபேம் இந்தியா, இந்தியா உற்பத்தி, ஓகே, ஓகே. சூரிய மின்சக்தி, காற்று மாசுபாடு,
சூப்பரா எழுதிருக்காங்க. சரிங்களா? 11 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதான் நான் முன்னாடி சொன்ன அதே தான். நல்லா எழுதியிருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு மார்க் வந்து அப்படியே ஆவரேஜா வருது. கொஞ்சம் மிஸ் பண்ணீங்க நல்லா இருந்தா மார்க் வரணுங்கிறது கம்பல்சரியும் கிடையாது. ஏன்னா, இப்ப இந்த தேர்ட் பேப்பர்ல நல்லாவே மார்க் ஆன்சர் இருந்துச்சு. மார்க் வரல. பட் நல்லா இல்ல அப்படின்னா ரொம்பவும் குறைச்சிடுறாங்க. காலை மாற்றத்துக்கான பகுப்பாய்வு நாள்தோறும் ஓகே ஒரு இன்ட்ரோ குடுத்துருக்காங்க. பாரத பிரதமர் குடுத்துருக்காங்க. சிஓபி 26 இவங்களும் அதே பஞ்சாமிர்த கொள்கை இது பண்ணியிருக்காங்க. நோக்கம் ஓகே. இது சிஓபி 27 மின்சார வாகனம் அரசு நடவடிக்கை. ஓகே. பட்ஜெட் டீட்டெயில் எத்தனால் கலப்பு அரசு நிர்வாக நடவடிக்கை பயோ. ஒருத்தர் 12 இன்னொருத்தர் 7 இந்த 4 போட்டவர் தான் அந்த தேர்ட் பேப்பருக்கு போட்ட 3 மார்க் போட்ட மாரியே இவங்களும் போட்டுருக்காங்க. பட் இவங்களுக்கு எவாலுவேட்டர் இன்னொருத்தர் கிடைச்சதுனால இவங்களது மார்க் வந்து பூஸ்ட் ஆயிருச்சு. அடுத்ததா 33 பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் சவால்களை கையாள்வதற்கு இந்திய அரசினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள். ஸோ கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த கேள்வி இந்த கேள்விக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு ஃபோர்ஸ்ல எழுத முடியாது. அந்த கொஸ்டின் எழுதி முடிச்சோட்டி இந்த கொஸ்டின பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் தான் நெறைய ஷீட்ல இருக்கு. பார்ப்போம். இவங்க ஓசோன் தினத்த எழுதியிருக்காங்க. அடுத்து எத்தனால் கலப்பு இலக்கு அதே தான். மேல என்ன ஏதோ அதுதான் வரும். ஏன்னா என்வைரன்மென்ட் ரிலேட்டடான இவ்வளோ க்ளோஸ்டு கொஸ்டின 2 கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகே. வாகன பயன்பாடு, கார்பன் உமிழ்வை குறைத்தல், ஹைப்பர் லூப் இவங்க இதே பேப்பர்ல மேலேயும் இதே தான் எழுதியிருந்தாங்க. மத்தவங்களும் இதே மாரி தான். அவங்களுடைய மேல இருக்கிற கொஸ்டின பார்த்து தான் நெறைய ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. மார்க் ஒருத்தர் 9 போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து 5 போட்டிருக்காரு. பார்ப்போம். இவங்க இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணல செகண்ட் பேப்பர். தேர்ட் பேப்பர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. தேர்ட் பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். வாகனக்கு புகை கட்டுப்பாடு, ஓகே. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், இந்தியா அப்படின்னு சொல்லும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்தியாவுக்குள்ளேயே எழுதியிருக்காங்க. பசுமை தீர்ப்பாயம், தேசிய ஹைட்ரஜன் திட்டம், மெத்தனால் கலப்பு, கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. இந்த கொஸ்டினுக்கு மார்க் இவருக்கு நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 7ங்கிறது 15க்கு கம்மி தான். ஆனாலும் மேல இருந்த அந்த ஆன்சர் கம்பேர் பண்ணும்பொழுது, இது இவருக்கு இந்த ஆன்சர் ஓகே தான். பருவநிலை மாற்றத்துக்கான ஓகே. இது 5வது இடமாக ஓகே. இந்த மாரி டேட்டா இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா இது பண்ண ஆரம்பிச்சுருங்க. காலநிலை மாற்றத்துக்கான இந்தியாவின் சவால்கள் ஓகே. இந்தியாவின் திட்டங்கள் பசுமை ஹைட்ரஜன், வாகனம், உஜாலா 2070 இலக்கு, தேசிய செயல் திட்டம், பசுமை ஓகே. நெறைய சப் ஹெட்டிங் வந்து குடுத்துருக்காங்க. பார்ப்போம். இந்த மாரி குடுத்தவங்களுக்கு மார்க் எப்படி வந்திருக்குன்னு. 6, 10 ஒருத்தர் ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்காரு. பட் இன்னொருத்தர் நல்லா பூஸ்ட் அப் பண்ணி 8 மார்க் வந்து ஆவரேஜா கொண்டு வந்திருக்காரு. அடுத்து பேப்பர் 5 இதே கொஸ்டினுக்கு இவங்க என்ன எழுதியிருக்காங்க? பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்படும் சவால்களை ஓகே. ஒரு இன்ட்ரோ எழுதியிருக்காங்க. சவால்கள் என்னென்னங்கிறது எழுதியிருக்காங்க. இந்தியாவில் நடவடிக்கைகள் ஃபேம் இந்தியா, பஞ்சாமிர்தம், ஹைட்ரஜன் திட்டம், லைஃப் இயக்கம் 30 ஓகே. நீல பொருளாதாரம், ஐயுசிஎன் பட்டியல், விவசாயம் பாதுகாப்பு, ஒரே நாடு ஒரே ஊர் ஓகே. தொழிற்சாலை கழிவு இவங்க வந்து பார்த்தோம்னா 6.5 தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி 9 வரைக்குமே இந்த கொஸ்டினுக்கான மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஓகே. பருவநிலை மாறுபாடு ஓகே. ஒரு இன்ட்ரோ குடுத்துருக்காங்க. வெப்பமயமாதல் ஏற்படும் விளைவுகள், அரசோட நடவடிக்கைகள், பனிப்பாறை விளைவு, அரசு நடவடிக்கை. இவங்க ஒரு பேட்டர்ன்ல எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு இஷ்யூ குடுத்துட்டு, அதனால என்ன இம்பாக்ட் வருது, அதுக்கு கவர்ன்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு. இந்த மாரி எழுதுனவங்களுக்கு எப்படி மார்க் போட்டிருக்காங்கிறதும் பார்ப்போம். இந்தியா பேரிடர் குறைப்பு இல்லைன்னா ஓகே. முடிவுகள் மார்க் ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்காங்க. ஏன்னா ரொம்ப கச்சன்னு இருக்கிறதுனால மார்க் கம்மியா போட்டாங்களா? இல்ல அந்த ஒரு அலைன்மென்ட் ஒரே மாரி வராதனால போட்டாங்களான்னு தெரியல. இந்த கொஸ்டினுக்கு கம்பேரிட்டிவ்லி இவங்களுக்கு கம்மி மார்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 34வது கொஸ்டின். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 4, 5 கொஸ்டின் தான் இருக்கும். இந்த வீடியோ அப்படியே முடிஞ்சிரும். அடுத்து இங்கிலீஷ் மீடியத்திலயும் எப்படி மார்க் போட்டிருக்காங்கிறதையும் பார்த்துருவோம். ஊழல் இந்தியாவில் பொது வாழ்க்கையில் உள்ள நன்னடத்தை மற்றும் ஊழல் தொடர்பான பிரச்சனைகளை கண்டறிவதற்கு நிறுவப்பட்டுள்ள அமைப்பு சார்ந்த பலவிதமான கட்டமைப்புகளை விவரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. முதல்ல ஊழல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது என்ன அமைப்புகள் நடவடிக்கை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 64 முதல் சீனிவாசராவ் சிவிசியோட ஹெட்டா போட்டிருக்காங்க. ஓகே. சந்தானத்தோட பேர் போடல. எல்லாருமே சந்தானம் கமிட்டி பேர் போட்டிருப்பாங்க. ஓகே. டிபி கோலி, லோக்பால், லோக் அதாலத்தோ, லோகாயுக்தா, மத்தியதா ஓகே. ஒரு அப்படியே வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ மாடல்ல வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பணிகள் இவங்களும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால கேப் விட ஆரம்பிச்சுட்டாங்க. தண்டனை வழங்குதல் ஓகே. நடவடிக்கைகள் ஓகே. மத்திய அமைப்பு, மாநில அமைப்பு, சட்டம் ஓகே. இது 8 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 15. ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் நல்ல மார்க் வந்து ஒரு 10 மார்க் ஸ்கோர் பண்ணா தான், அந்த ஃபைனல் ரிசல்ட்ல நல்ல பயங்கரமா ஸ்கோர் ஆகும். நீங்க இந்த 6 மார்க்கு, 12 மார்க்லாம் கூட 6 மார்க்ல கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கம்மியா எழுதலாம். ஏன்னா, இதுல எவ்வளோ மார்க் போட்டாலும் 3-5 தான் மார்க்கே வந்து கிடைக்குது. ஆனா 12 மார்க்லாம் நல்லா பண்ணீங்க அப்படின்னா, அபோவ் 10 கூட வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ற மாரி கிடைக்குது.
பேப்பர் 2 இவருக்கு என்ன மார்க் இதுக்கு இந்த கொஸ்டின் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சால்வ் இந்திய அரசின் மற்றும் திட்டங்கள். இந்த பேப்பரை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக இது பார்க்கும்பொழுது. ஓகே, இவங்க 10-9 நல்ல மார்க்கே வந்து போட்டிருக்காங்க. இவங்களும் அதே கண்டென்ட் தான், அந்த தேர்ட் பேப்பரில் இருக்கிற கண்டென்ட் தான் போட்டிருக்காங்க. ஓகே, பொது வாழ்வில் ஊழல். ஊழல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஊழல். ஓகே, 85 அந்த ரேங்க் லிஸ்ட், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல், இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்டர் கிடைக்குதுன்னா போடலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச். பார்ப்போம் மார்க் இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு ஏதாவது மார்க் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது. ஆணையங்கள், இன்ஸ்டிடியூஷன், ஓகே, புலனாய்வு அமைப்பு, லோக்பால், லோகாயுக்தா, இது எதுக்கு பார்த்துக்காங்க. காவல், பதிவு, கல்வி. ஓகே ஃபைன். லோக்பால், லோகாயுக்தா. ஓகே, 8 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 15. பேப்பர் 3 இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலோடைய ஒரு டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியாவோடைய நிலை, கட்டமைப்பு. கட்டமைப்பு அப்படிங்கிறது நம்ம என்னென்ன கட்டமைப்பில் இருக்குது. லோக்பால், ஓகே, லோகாயுக்தா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், ஓகே, மத்திய விசாரணை ஆணையம், செயலாக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், நீதிமன்றம், தகவல் அறியும் உரிமை, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, இவருக்கும் 8 மார்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் 6 ப்ரொவைட் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 10. இந்த ஒவ்வொரு எவாலுவேட்டர் யாரோ ஒருத்தர் வந்து மார்க் வந்து பின்னாடி வந்து இழுத்துடுறாங்க. ஸோ அடுத்தது இந்த பேப்பர் 4ல் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஊழல்னா ஒரு வரையறை, அதே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலில். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான டெம்ப்ளேட், எக்ஸாம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டு போகிறது. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் போய் குயிக்காக அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சிபிஐ இதுக்கு வந்து இயர் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். சிபிசி இதுக்கு இயர் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் அந்த ப்ரெஷரில் ஞாபகம் இல்லைன்னா மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் தப்பாக மென்ஷன் பண்ணிங்கன்னா அது தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, லோக்பால், லோக் ஆயுக்தா, சட்டங்கள், ஓகே, என்னென்ன ஆக்ட்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆக்ட் வந்து அப்படியே என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. முடிவுரை இவங்களுக்கு 7 மார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 5th இவங்களுடைய பேப்பரில் ஊழல். ஓகே, டெஃபினேஷன் என்ன வடிவங்கள். கையூட்டு, ரெட்டேபிசம், நெப்போட்டிசம், பண மோசடி. ஓகே, ஊழல் எதிர்ப்பு தினம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா முக்கியமாக மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 25 முக்கியமான டேஸ் மட்டும் மெமரி பண்ணிக்காங்க. பேஸ்ட் ஆன் சிலபஸில் இருக்கிற மாதிரி. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம், பாவர்ட்டி அந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இவங்களும் அதே தான். சிவிசி இப்போ கரண்ட்டாக யார் வந்து அந்த போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோக்பால், லோகாயுக்தா, ஓகே, தகவல் அறியும் உரிமை சட்டம், ஆர்டிஐ, ஓகே, ராஜகோபால். ஓகே, ஒருத்தர் 15 அவுட் ஆஃப் 15 போட்டிருக்காங்க. ஒன்று போட்டால் 15 போடுறாங்க, அப்படி இல்லைன்னா 0 வரைக்குமே வந்துடுறாங்க. ஓகே, ஒருத்தர் 15, இன்னொருத்தர் 9. இந்த வந்து நல்லா பூஸ்டப் பண்ண ஒரு பேப்பர் மார்க் தான் இந்த கொஸ்டின் வந்து இருக்கு. அடுத்து ஊழல். ஓகே, இந்த 6th பேப்பர் ஒரு டெஃபினேஷன், அதோட டைப்ஸ் என்னென்ன, அமைப்பு என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது, அதோடைய செயல்பாடுகள் என்ன, இப்போ யாரெல்லாம் வந்து ஹெட்டாக இருக்கிறாங்க. ஓகே, இதே முன்னாடி இருந்த பேப்பருக்கு அதே மாடல் தான், ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் மாறி இருக்கு. பட் இவங்களுக்கு பார்த்தோம்னா 6.5 தான் ஆவரேஜாக வந்திருக்கு. இதுவும் அதாவது 5th பேப்பரும் 6th பேப்பரும் ஒரே கண்டென்ட் தான், கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் வந்து இது அந்த அலைன்மெண்ட்டு, அந்த ஹேண்ட் ரைட்டிங் இது வந்து இதை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருக்கு. அடுத்தது செம்மொழி. ஓகே, 35வது கொஸ்டின் இவங்க அட்டன் பண்ணல, இவங்களும் அட்டன் பண்ணல. 35 அட்டன் பண்ணல, 35 அட்டன் பண்ணல, 35. ஓகே, இவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. 4 பேர் அட்டன் பண்ணல. சரி, இந்த மாதிரி கொஞ்சம் ஆடா இருக்கிற கொஸ்டின் அட்டன் பண்ணா என்ன மாதிரி மார்க் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இந்த வீடியோவில் இது சயின்ஸ் அட்டன் பண்ணாங்க இந்த மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப ஆடா அட்டன் பண்ணவங்களுக்கு 0 மார்க்லாம் வந்திருக்கு. பட் இவங்க இதை அட்டன் பண்ணதுக்கு எப்படி மார்க் வந்திருக்குங்கிறதையும் பார்ப்போம். 15 மார்க் கொஸ்டின் செம்மொழி. ஓகே, செம்மொழினா என்ன? ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. செம்மொழி தமிழ் மைய நிறுவனத்தின் தோற்றம் மற்றும் செயல்பாடு, இதை தான் வந்து கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் வந்து கேட்டிருக்காங்க. இன்கேஸ் அந்த ப்ரெஷரில் அது எடுத்த உடனே அதை அட்ரஸ் பண்ண முடியல அப்படின்னா செம்மொழியை பற்றி எழுத ஆரம்பிங்க. இவங்களும் அப்படி தான் எழுதியிருக்காங்க. தோற்றம், செயல்பாடு, மொழி ஆய்வு, தமிழ் மொழி ஆய்வு கட்டுரை, பன்னாட்டு மொழி. ஓகே, ஓகே, மொழியியல் ஆராய்ச்சி, தமிழ் மொழியின் கல்வி நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள், சேவை, முடிவுரை. அதாவது 9 மார்க் வந்து போட்டிருக்காங்க அவுட் ஆஃப் 15. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறது வந்து பார்த்தோம்னா செம்மொழி தமிழ் மைய நிறுவனத்தின் தோற்றம் மற்றும் செயல்பாடுகள் அதை கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய அவங்க அந்த ஹெட்டிங் மட்டும் மாற்றிருந்தாங்கன்னா இதே தான் அதோடைய தோற்றம் மற்றும் செயல்பாடுகள்லையும் வந்திருக்கும். ஓகே, இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். முன்னுரை. ஓகே, செம்மொழி பரிதிமார் கலைஞர் என்ன சொன்னார், செம்மொழி பற்றி தான் எல்லாமே எழுதியிருக்காங்க. தோற்றம். ஓகே, அவர் பரிதிமார் கலைஞரோட தோற்றம் அவரை பற்றி எழுதியிருக்காங்க. திட்டங்கள். ஓகே,
இவருக்கு வந்து பார்த்தோம்னா 6.5 வந்து ஆவரேஜா வந்து மார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 36 சேவைத்துறை, அதாவது 3ஆம் துறை. இது வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின். ஏன்னா இது 3 செக்டார் அப்படிங்கிறத ஒரு சிலர் வந்து என்ஜிஓ அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. என்ஜிஓ தான் 3 செக்டார்ன்னு. ஒரு சிலர் வந்து சர்வீஸ் செக்டார் பத்தியும் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதினாலுமே மார்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேவைத்துறை எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இருக்கு, என்னென்ன சேவைத்துறையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிக்டோரியல் டயகிராம் போட்டிருக்காங்க. ஓகே. அ போக்குவரத்து, பயன்கள், வணிகம் அத அப்படியே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறது வங்கித்துறை, முத்ரா திட்டத்த கொஞ்சம் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்காங்க. சுகாதாரம் ஓகே. ஒருத்தவங்க பார்த்தாங்க அப்படின்னா, அந்த என்ஜிஓ மீன் பண்ணி இருக்கு. இவங்க வேற எழுதியிருக்காங்கன்னு 0 போட்டாங்க. ஆனா இன்னொருத்தங்க 12 மார்க் போட்டிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 15 ஆவரேஜா 6 மார்க் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. பார்ப்போம் இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு. 3வது துறை ஓகே. சேவைத்துறை எல்லாருமே சேவைத்துறை தான் எழுதியிருக்காங்க. யாருக்கும் அந்த டைம்ல என்ஜிஓங்கிறது எக்ஸாம் முடிச்சுட்டு வெளிய வந்ததுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. அதே தான் எழுதியிருக்காங்க பார்ப்போம் இவங்களுக்கு. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் எவாலுவேட்டர் 0வும், ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் 7ம் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3.5 அவுட் ஆஃப் 15 இந்த மாரி கொஞ்சம் ஆனா இத கண்டுபிடிக்க முடியாது. இந்த எக்கனாமிலயும் இதே மாரி தான். பிரின்சிபல்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது முன்னாடி வீடியோல பார்த்தோம். அதுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் தான் கொஞ்சம் ரொம்ப ஆசிலேஷன் அதிகமா இருந்துச்சு. இந்த 3 பேப்பருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். முதன்மை, 2ஆம் 3 துறையும் சொல்லிட்டு 3ஆம் துறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. சுகாதாரத்துறையோட பங்கு எழுதியிருக்காங்க. கட்டமைப்பு ஓகே. டீட்டெயில் 2 பேருமே மார்க் போட்டிருக்காங்க. ஒரு சில எவாலுவேட்டர்ல ஒருத்தர் 0வே போட்டிருக்காரு. பட் இவருக்கு வந்து ஆவரேஜா 2 பேருமே மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப என்ன தெரியுதுன்னா, ஸ்டாண்டர்டான ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி எவாலுவேட்டருக்கு குடுக்கறதில்ல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இங்க பேப்பர் 4ல இவங்க முன்னுரை, 3ஆம் துறை, அதிக வருவாய் அதுதான் 3 செக்டார் அதாவது சர்வீஸ் செக்டார் பத்தி மட்டும் தான் எழுதியிருக்காங்க எல்லாருமே. ஓகே. இவங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்க, ஒருத்தர் 0 குடுத்துருக்காங்க. இன்னொருத்தங்க 5 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 5த் பேப்பர்ல இவங்க அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஓகே. 6த் பேப்பர் 3ஆம் துறை இவங்களும் சேவைத்துறை தான் எழுதியிருக்காங்க. மருத்துவத்துறை, போக்குவரத்து, ஆம்புலன்ஸ், மருத்துவ காப்பீடு பணிகள். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 0வும் மத்தவங்க வந்து பார்த்தோம்னா 8, 6 அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 37வது கொஸ்டின் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் ஏற்படும் பிரச்சனைகள். அதாவது தொழில் துறையில் ஏற்படும் பிரச்சனைகள பத்தி இது ஓப்பனான கொஸ்டின். ஓப்பன் எண்ட். இதெல்லாம் மார்க் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லா எழுதியிருந்தாங்கன்னா, லெஸ் தென் 3யோ இல்ல மோர் தென் 13ஓ போடவே கூடாது. ஏன்னா இது இந்த மிட்டுக்குள்ள தான் இது ஆன்ஸரே எழுத முடியும். அப்படிதான் இருக்கும். எப்படிலாம் இவங்க ஆன்ஸர் போட்டிருக்காங்க, அதாவது மார்க் போட்டிருக்காங்கிறதையும் பார்ப்போம். தொழில்துறை அப்படிங்கும்போது இதுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா குடுத்துருக்காங்க. அதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான கிளாசிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஓகே. நிலம் சார்ந்தது, மூலதனம், சேமிப்பு, நீர்வளம், என்ன வேற பிரச்சனைகள், தொழிலாளர் பற்றாக்குறை, ஊழியம், உழைப்பு சார்ந்தது, பிற பிரச்சனை, தீர்க்கும் நடவடிக்கைகள். இவங்களுக்கு வந்து ஆவரேஜா 6 மார்க் போட்டிருக்காங்க அவுட் ஆஃப் 15. ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மியான மார்க்ன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து இந்த பேப்பர்ல இந்தியாவின் ஓகே. ம். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. தொழில்துறை குடுத்துருக்காங்க. என்னென்ன துறைகள் இருக்குன்னு குடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனைகள்? இங்கருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஆன்ஸர் வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க. இறக்குமதி, ஏற்றுமதி, மனித வளம் குறைவு. உள்ள படிச்சு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்லாம் நெறைய போட்டிருக்காங்க. வளக்குறைவு, நிதி பற்றாக்குறை, ஆபத்துக்கள் 9 மார்க் போட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 15 ஆவரேஜா. ஸோ இதெல்லாம் நல்லா பூஸ்ட் அப் பண்ணி விட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகே. 3 இவங்க தொழில்துறை பிரச்சனைகள், உள்ளீடு, நிர்வாகம், கட்டமைப்பு ஓகே. உள்ளீடு சார்ந்தது, கட்டமைப்பு சார்ந்தது. அத அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. முதலீடு, திறன் சார்ந்தது, சந்தை அணுகல், வரி விதிப்பு. ஓகே. இவங்களுக்கு ஆவரேஜான மார்க் தான் குடுத்துருக்காங்க. இது 12 மார்க்ன்னு நெனச்சு எவாலுவேட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லாருக்குமே அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் மார்க்கும் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு தொழில்துறை ஓகே. தொழில்துறை பிரச்சனைகள், புவியியல், நீர், காலநிலை எல்லாராலயும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் கெஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. குடிசை தொழில் ஓகே. இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல மார்க்கே போட்டிருக்காங்க. 9.75 வந்து ஆவரேஜா வர மாரி மார்க் போட்டிருக்காங்க. பேப்பர் 5 இவங்களுக்கு ஓகே. தொழில்துறை ஓகே. 5வது பெரிய நாடு, தொழிற்துறையின் வகைகள் குடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனைகள்னு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. பணியாட்கள் குறைவு. அதேதான் ஸ்டாண்டர்டான அதே ஆன்சர் தான் எல்லாம் இவங்களும் எழுதியிருக்காங்க. 9 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா, எல்லாருக்கும் அந்த ஒரு 9லிருந்து 13 மார்க் வரைக்கும் குடுக்க வேண்டிய மார்க் தான். ஆனா ஒரு சிலருக்கு அத குறைச்சதுனால தான் அந்த மார்க் டிஃபரண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ 6வது பேப்பர் இவங்களுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்க கொஸ்டின அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஸோ ரொம்ப ஓப்பன் எண்டட் கொஸ்டின். பட் அவங்க அட்டெண்ட் பண்ணல. ஐசிடி கொள்கை 38 இவங்க வந்து அட்டெண்ட் பண்ணல. இவங்க அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிடி கொள்கை ஓகே. இது என்ன அப்படிங்கிறத எந்த இயர் அறிமுகப்படுத்துனாங்க? எந்த அமைச்சகம்? இதோடைய நோக்கம், முக்கிய அம்சங்கள்
ஓகே. விளம்பரம் தொடர்பாக, பார்வை இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா அதில என்ன இருக்கோ அத தான் நம்ம எழுத முடியும். ஓடிடி தளம், இணைய பாதுகாப்பு, தொழில் முனைவு, வேலைவாய்ப்பு, முடிவுரைன்னு எழுதியிருக்காங்க. 4.5 தான் குடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 15 மார்க் கொஸ்டின்லாம் இது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஏரியாவுல தான் ஸ்கோரே பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. இந்த இடத்துல தான் எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தா ஸ்டேட் ரேங்க்கே வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. தமிழ்நாடு ஐசிடி கொள்கை பேப்பர் 5 இவங்க அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிடினா முதல்ல என்னன்னு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. டிஎன்இஜிஏ இவங்கள பத்தி எழுதியிருக்காங்க. 2021 என்ன முக்கிய அம்சங்கள், நோக்கம், பயன்கள் இது எழுதியிருக்காங்க. முன்னெடுப்புகள் என்ன, முடிவுரை என்ன. ஓகே. இவங்களுக்கு 6 மார்க் அப்படின்னு சொல்லி இத வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இதான் லாஸ்ட் கொஸ்டின் இப்ப. அடுத்தது பேப்பர் 6 இவங்க இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஸோ இப்படிதான் மார்க்கோடைய ப்ரொவைடு வந்து இப்படிதான் வந்து டிஃபரெண்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோல நம்ம வேற சில பேப்பர்ஸையும் வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். 160 ப்ளஸ்ல இருக்கிறவங்க மார்க் 155 ப்ளஸ்ல இருக்கிறவங்களுடைய சிங்கிள் ஷீட்டையும் பண்ணுவோம். அதேபோல தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஒரே மார்க் எடுத்தவங்களுடைய கம்பேரிசனும் நம்ம வச்சு அந்த வீடியோ இது பண்ணி போடுவோம். ஸோ அதில எப்படிலாம் மார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வியூ கிடைச்சிச்சு அப்படின்னா, உங்களுக்கு அதில ஒரு ஐடியா நீங்க ஒரு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க. இங்க டாப்பர்ஸ் ஒரு மாரி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2யும் எப்படி வந்து கார்லேட் பண்ணி நீங்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு எழுதலாம். அவங்களும் சில கொஸ்டின தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த மாரி தப்ப நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த இதில நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.